ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிரியமானவர்களே, இன்றைய வேத வார்த்தை ஆதியாகமம் 13வது அதிகாரத்துல 11வது வசனம் வாசிக்கிறது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பொழுது லோத் யோர்தானுக்கு அருகான சமபூமியை முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். ஆபிரகாம் கானான் தேசத்தில் குடியிருந்தான். லோத் அந்த யோர்தானுக்கு அருகரான சமபூமியில் உள்ள பட்டணங்களில் வாசம் பண்ணி சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான். சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாய் இருந்தார்கள். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப எல்லா குடும்பத்துல ஒற்றுமையா இருப்பாங்க. ஒரு சூழ்நிலை வரும்போது பிரிந்து செல்ற சூழ்நிலை வந்துவிடும். அல்லேலூயா. ஏன்னா ஆபிரகாமும் அந்த லோத்து அண்ணன் பையன்தான், இருந்தாலும் ஒரு இடத்துல அவ்வளவு சமாதானமா இருப்பாங்க. இருந்தாலும் அந்த பிரிவுன்னு வரும்போது மனதுல அந்த பொறாமை குணங்கள் இதெல்லாம் வரும்போது அப்ப பிரிந்து விடுகிறார்கள். இதுதான் அப்ப பிரிந்து ஒரு இடத்துல போய் நல்ல இடத்துல வாழணும். அப்பனா அந்த இடத்துல என்னன்னா சோதாம் தேசத்துல நிறைய பாவத்துல இருப்பாங்க. அந்த இடத்துல போய் கூடாரம் போட்டு இருக்கிறார்கள். அந்த இடத்துல போய் இருந்தாலும் அவங்க கரெக்டா இருந்தாலும் அந்த பாவிக சும்மா விட மாட்டாங்க. ஏதோ ஒரு சூழ்நிலையில அவங்கள தொந்தரவு பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. நம்ம நல்லவங்களதான் இருப்போம். அப்பனா இருக்கிற சூழ்நிலைகள் மோசமா இருந்தா என்ன நமக்கு பாதிப்பு வரும். ஏன்னா அந்த குடும்பத்தை நம்ம நல்லா வாழ்றோம்னா அந்த குடும்பத்துல நம்ம ஒற்றுமையா வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா யோத்து என்னென்னலாம் அனுபவிச்சிருக்காருன்னு கேட்போம். லோத் ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கிப்பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கு உன் சன்னதிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சன்னதியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சன்னதியும் எண்ணப்படும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப ஆபிரகாமுக்கு என்ன ஒரு ஆசீர்வாதம். ஏன்னா நம் பூமியில அப்ப ஏன்னா தூளை போல உன்னை சந்ததி பெருக பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. ஆமென். அல்லேலூயா. ஏன்னா இன்னைக்கெல்லாம் நம்ம ஆபிரகாம் சந்ததிகளா இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. இந்த நாள்ல கூட அவரு கொடுத்த ஆசீர்வாதம் எவ்வளவு தூரமா போறியோ அவ்வளவு தூரமும் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. ஆமென். அல்லேலூயா. இந்த நாள்ல கூட நமக்கு ஒரு எந்த ஆசீர்வாதம் இல்லைன்னு நம்ம மனசு வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறோமா? அல்ல நம்ம குடும்பத்துல விட்டு ஒருத்தர் பிரிஞ்சு போனா ஐயோ நம்ம சொத்தெல்லாம் பிரிஞ்சு போகுதே, நாம என்ன பண்ணுவோம்னு தவிச்சு கொண்டு இருக்கிறீங்களா? ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். யார் பிரிந்து போனாலும் என்ன தேவன் ஆபிரகாமோடு இருந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆபிரகாமோடு இருந்ததுனால என்ன நடந்ததுன்னா அவர் எவ்வளவு தூரம் போனாலும் எந்த பக்கம் எவ்வளவு நீளமா போய்கிட்டே இருந்தாலும் அந்த இடத்துலயும் அவர் சந்ததி எப்படி ஆசிர்வதிச்சிருக்காரா? ஏன்னா தூளை போல நம்ம தூளை ஒரு நாள் நம்ம எண்ணவே முடியாது இல்லையா? நட்சத்திரத்தையும் எண்ண முடியாது, தூளையும் எண்ண முடியாது. அப்பனா அத போல சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொல்லி இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த நாள்ல நம்மளுக்கு ஒவ்வொரு சூழ்நிலையும் நம்ம யோசித்து கொண்டே இருப்போம். என்ன எல்லாம் தொட்டதெல்லாம் இப்படி நஷ்டமாயிக்கொண்டே இருக்குது, நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு நீங்க வருத்தத்தோட இருக்கிறீங்களா? என்ன வேலையும் அமைய மாட்டேங்குது, வீட்டு சூழ்நிலையும் ஒண்ணும் மாற மாட்டேங்குது, மனது வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? இந்த நாள்ல கூட ஆபிரகாமோட வார்த்தை நம்மளை பலப்படுத்துகிறது. ஆமென். அல்லேலூயா. ஏன்னா ஆபிரகாம் எப்படி இருந்தாரா? கடவுளுக்கு பயந்து இருந்தாரா? ஆமென். அல்லேலூயா. அவரு கீழ்ப்படிந்து இருந்தாரா? ஆமென். அல்லேலூயா. அவரு அவ்வளவு தூரம் அவரை நேசித்ததுனால முழு விசுவாசத்தோடு இருந்ததுனால தேவன் என்ன பண்ணிட்டாரா? யார் பிரிந்து போனாலும் நீ கவலைப்படாத, நான் உனக்குள்ளே இருக்கிறேன் என்று. ஆமென். அல்லேலூயா. இந்த நாள்ல கூட நமக்கு சொத்து போகுது, நமக்கு உறவினர் போயிட்டாங்களே, நமக்கு யாருமே இல்லை என்ற நாள்ல கவலைப்பட்டு கொண்டிருக்கேன். ஏன்னா ஆபிரகாம் லோத்தனை தன் பையனை போல, ஏன்னா அவரு குழந்தை இல்லாதனால
தன்னோட பிள்ளையை போல வளர்த்தினார். ஆமென் அல்லேலூயா. வளர்த்தும் போது கடைசியில ரோத்தே ஆபிரகாமுக்கு எதிராக நிக்கும் போது எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார். ஆமென் அல்லேலூயா. அப்ப அவர் பிரிந்து போகிற சூழ்நிலை அவருக்கு எவ்வளவு வேதனையை கொடுத்திருக்கும். ஆமென் அல்லேலூயா. ஏன்னா அந்த மகன் நினைத்து பார்த்திருக்க நம்மளை எப்படி வளர்த்திருப்பாங்க, எப்படி எல்லாம் பார்த்திருப்பாங்க, நம்ம விட்டு பிரிந்து போகலாமான்னு யோசித்திருக்கலாம். யோசிக்கல. ஏன்னா அவருக்கு ஒரு தேசத்தை வேணும் என்று ஆசைப்பட்டார். ஆமென் அல்லேலூயா. தனியா போக ஆசைப்பட்டு விட்டார். அதனால தனியா போயிட்டாங்க. அவங்க போயிட்டாங்க, மகன் போய்விட்டார். இருந்தாலும் அவர் மனதுல எவ்வளவு வேதனை துக்கம் இருந்திருக்கும். இந்த மாதிரிதான் நம்மளை விட்டு ஒவ்வொருவரும் பிரிஞ்சு போவாங்க. நம்ம அப்படி வளர்த்திருப்போம். ஏன்னா ஒரு வயிற்றுல பிறந்தாலும் பிறக்கலைனாலும் தான் அண்ணன் பிள்ளை அக்கா பிள்ளை நம்ம ஒவ்வொரு உறவில பிள்ளைகளை நம்ம வளர்ப்போம். தன்னோட பிள்ளையாவே நினைத்து வளர்த்துருவோம். அப்பனா அந்த பிள்ளைங்க நம்மளை விட்டு பிரிந்து போகிற வேதனை அந்த பிரிந்து போற இருதயத்துக்கு தான் தெரியும். ஆமென் அல்லேலூயா. நம்மளுக்கு ஏன்னா தோளிலும் மார்பிலையும் போட்டு அவர் வளர்த்திருப்பாரு. அப்பனா கடைசியில அந்த மகன் பிரிந்து போகும்போது அவர் எவ்வளவு வேதனை அனுபவித்திருப்பார். அதையெல்லாம் யோசித்து பார்க்கணும். அப்பனா ஆண்டவர் நம்மளை விட்டு பிரிந்து போகாத தேவன் நம்ம கர்த்தர் ஒருவரே. ஆமென் அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் அவரை நம்மளை விட்டு விலகவே மாட்டார். நம்ம விலகினாலும் அவரு விலக மாட்டார். மலைகள் விலகினாலும் பருவதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாதுன்னு சொல்லி வேத வசனத்தில் வார்த்தை கொடுத்திருக்கிறார். ஆமென் அல்லேலூயா. அப்ப எல்லாரும் விலகிடுவாங்க. உறவுல நம்மளுக்கு ஒரு சூழ்நிலை வரும்போது, நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது, நம்மளுக்கு ஒரு நிந்தைகள் வரும்போது உறவுகள் அப்படியே படிப்படியா விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க. அப்பனா கர்த்தர் ஒருவர் மட்டும் என்ன செய்வாரா, நம்மளை விட்டு விலகவே மாட்டார். ஆமென் அல்லேலூயா. இப்படி நீங்க யாராவது சூழ்நிலையில இருக்கிறீங்களா? நம்ம உறவுகள்லாம் பிரிந்து போயிட்டாங்களே, நம்ம எப்படியெல்லாம் ஒன்னா சந்தோஷமா இருந்திருப்போம், எப்படியெல்லாம் இருந்திருப்போம். இந்த நாள்ல நீங்கள் இந்த வார்த்தை நமக்கு தான். ஹல்லேலூயா. ஏன்னா ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு உறவுகளும் ஏன்னா நமக்கு ஒரு நிந்தை வரும்போது, ஏன்னா நமக்கு சந்தோஷமா நல்லா இருக்கும்போது எல்லாம் கூடி இருக்கும்போது அதெல்லாம் பெருசே கிடையாது. அப்பனா ஒரு கஷ்டம் வருதா, நமக்கு ஒரு வேதனை வருதா, நமக்கு யாருமே இல்லை, நம்ம கதறி போய் இருக்கிறோமா, திக்கற்று நிக்கிறோமா, அந்த இடத்துல யாராவது ஒரு உறவு நம்ம கூட இருந்தாங்கன்னா அது அவங்களை நம்ம மறக்கவே கூடாது. ஆமென் அல்லேலூயா. அவங்க யாரா, கர்த்தர் அனுப்புனவரா. ஆமென் அல்லேலூயா. கர்த்தர் நேரா வரமாட்டாரு, யாராவது மனிதர் மூலியத்துல வருவார். ஆமென் அல்லேலூயா. மனிதர் மூலியத்துல உதவி செய்வார். ஆமென் அல்லேலூயா. இந்த நாள்ல கூட நீங்க யாராவது அப்படிப்பட்டவங்க யாராவது பிரிஞ்சிருந்தீங்கன்னா நீங்க ஒன்றுக்கு கவலைப்படாதீங்க. ஆபிரகாமை எவ்வளவு ஆசீர்வதித்திருக்கிறார். இப்படி இருக்கிறவங்க எல்லாம் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஏன்னா ஆபிரகாமுக்கு வந்த ஆசீர்வாதம் இல்ல, நம்மளும் ஆபிரகாமோட சந்ததி தான். ஆமென் அல்லேலூயா. ஏன்னா ஆபிரகாம் சந்ததியா இருக்கிறோம். அப்பனா ஆபிரகாம் அந்த பிள்ளை பிரிந்து போகும்போது அவர் வேதனைப்பட்டிருப்பார், துக்கப்பட்டிருப்பாரு. இருந்தாலும் கர்த்தரை நினைத்திருப்பார். ஆமென் அல்லேலூயா. நம்மளுக்கு ஒரு நிந்தை வந்தா நம்ம கர்த்தரை நினைக்க மாட்டேங்கிறோம். அந்த கஷ்டத்தை மட்டும்தான் நம்ம சுமந்து கொண்டு இருக்கிறோம். அதனாலதான் அந்த கஷ்டம் நமக்கு மாற மாட்டேங்குது. ஆபிரகாம் என்ன நினைச்சாருன்னா, அப்பனா அந்த மனசுல அந்த ஆண்டவரை நினைத்திருக்கிறார். நினைத்த போதுதான் நேர்ல மகனே நீ கவலைப்படாத, நீ எவ்வளவு தூரம் போறியோ அவ்வளவு தூரம் உன்னை ஆசீர்வதித்து கொடுக்கிறேன் என்று சொன்னார். ஆமென் அல்லேலூயா. இந்த நாள்ல கூட சின்ன ஒரு விஷயம் என்ன சொல்றாங்க, நம்ம சர்ச்சுக்கு போகும்போது என்ன பண்ணிடுறோம், சர்ச்சுக்கு கோயிலுக்கு எல்லாருமே நம்ம போவதுண்டு. போகும்போது என்ன பண்ணிடுறோம், நிறைய பாரத்தோட போவோம், எல்லா கஷ்டத்தோட போவோம். எல்லாத்தையும் போய் வீட்டுக்கு எல்லா கதையும் போய் ஆண்டவர்கிட்ட ஒப்படைக்கும் போது என்ன செஞ்சிடறோம், சொல்லிட்டு நம்ம வந்துட மாட்டோம். அப்பனா என்ன செஞ்சிருவோம், வரும்போதும் அப்படியே தூக்கிட்டு என்ன செய்வோமா, என்னெல்லாம் விட்ட சொன்னோமோ, என்ன வார்த்தையெல்லாம் சொன்னோமோ, அப்புறம் சொல்லிட்டு நம்ம கடவுளே எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை எல்லா பிரச்சனையும் சொல்லிட்டு மறுபடியும் என்ன பண்ணுவோம், ஒரு துணியை விரிச்சு என்னென்ன சொன்னோமோ அதையெல்லாம் போட்டு இறுக்கி மூட்டை கட்டி தூக்கி தோல்ல போட்டு வந்துடுவோம். அதனாலதான் நம்மளோட குறைகள் எல்லாம் மாற மாட்டேங்குது. இந்த நாள்ல கூட என்ன ஆண்டவரோட வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, என்னை நம்பவில்லையான்னு கேட்கிறார். என் கை குறுகி விட்டதான்னு கேட்கிறார். ஒரு நாள் என் கை குறுகி போகவில்லை என்று சொல்லுகிறார். ஆமென் அல்லேலூயா. உனக்கு செய்யாத அளவுக்கு என் கை ஒன்றும் குறுகி போகலன்னு சொல்லுகிறார். ஆமென் அல்லேலூயா. நம்ம எந்த பிரச்சனையை சொல்லுகிறோமோ இந்த நாள்ல, ஏன்னா நம்ம ஆலயத்துக்கு போகும்போது அவர் ஆராதிக்கத்தான் போகணுமே தவிர நம்ம எல்லாத்தையும் நம்ம சொல்றோம், போய் புலம்புறோம், அதுதான் ஆண்டவர் வேணாங்கிறார்.
ஏன்னா ஒரு தலைமுடி ஊந்தா கூட அவருக்கு தெரியும். ஆமென், அல்லேலூயா. அதை நினைத்து அவர் துக்கப்படுவார். ஹல்லேலூயா. அதை எடுத்து பாட்டில்ல போட்டு வச்சு என் மகனே மகளே என்று கவலைப்படுவார். அப்பனா நம்மளை பத்தி எல்லாமே தெரியும், எல்லாம் யோசிச்சு வச்சிருப்பார். என் பிள்ளைக்கு இவ்வளவு நிந்தைகள் இருக்குது என்று. ஏன்னா அவருக்கோட கண்கள் 7 திசையும் சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. அப்பனா நம்ம பிரச்சனை எல்லாம் அறிந்திருப்பார். அப்பனா அந்த பிரச்சனைய நம்ம தேவன்கிட்ட சொல்லிட்டா நம்ம மறந்து விட வேண்டும். தேவனை மட்டும் நம்ம நோக்கி ஆராதிக்க வேண்டும். தாவீது சங்கீதக்காரன் போல முழு உள்ளத்தோடு முழு ஆத்மாவோடும் அவர் இருந்ததுனாலதான், தேவனை சேவிச்சதுனாலதான் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு இடத்துலயும் கர்த்தர் அவர் கூடயே இருந்தவரை பாதுகாத்தார். ஆமென், அல்லேலூயா. இதனாலதான் நம்ம ஒவ்வொரு சூழ்நிலையும் என கர்த்தரை நோக்கி இருக்கும்போது கர்த்தர் நம்ம கூடயே இருப்பார். ஆமென், அல்லேலூயா. எந்த பிரச்சனை இருக்கா கவலைப்படாதீங்க. இந்த நாள்ல கூட தேவனிடத்தில் சொல்லிவிட்டு நீங்க உங்க வேலையை பாருங்க, அவர் பார்த்து கொள்ளுவார். என செய்யக்கூடாத அளவுக்கு அவர் கை குறி போகவில்லை. அவர் உயிரோடு தான் இருக்கிறார், நம்மளோடு தான் இருக்கிறார். ஒவ்வொரு சூழ்நிலையில் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். ஏன்னா ஆண்டவரோட வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, நீ சும்மா இரு, நான் யுத்தம் செய்கிறேன் என்று. ஆமென், அல்லேலூயா. அப்ப நம்ம சில இடத்துல நம்ம சும்மாதான் இருக்க வேண்டும். சில இடத்துல கோபம் வருதா, எரிச்சல் வருதா, நீங்க கோபத்திலும் எரிச்சலும் படாதீங்க. அது ஏன்னா தேவன் உங்களோடு இருக்கும்போது உங்கள்கிட்ட கோபம் வராது, எரிச்சலும் வராது. அந்த இடத்துல சமானத்தை கொடுப்பார், அந்த இடத்துல உங்கள்கிட்ட வார்த்தை கொடுப்பார். நீ சும்மா இரு, நான் யுத்தம் செய்கிறேன் என்று. ஆமென், அல்லேலூயா. ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் உங்களுக்கு தேவன் யுத்தம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. கேட்ட வார்த்தைகளை ஜெபித்துக் கொள்ளலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ராஜா ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தகப்பனே இந்த காலை வேளையில கூட தகப்பனே ஆதிகாமத்துல ஆண்டவரே தகப்பனே 13வது அதிகாரத்துல நாங்க தானித்தோம் ராஜா. தகப்பனே கர்த்தாவே ஆபிரகாம் தகப்பனே கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே அந்த பிள்ளை பிரிந்தது எவ்வளவு வேதனையாக இருக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாதிரி ஒவ்வொரு குடும்பத்திலே ஆண்டவரே தன்னோட பிள்ளை பிரிந்து போவதை ஆண்டவரே தகப்பனே தாய் தகப்பனே எவ்வளவு வேதனை நிந்தைகள் வரும் ஆண்டவரே. தகப்பனே இது போல ஒவ்வொருவரும் நிந்தை வருங்கள். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே ஒருத்தரும் இல்லையே. சில இடத்துல ஆண்டவரே தாய் தகப்பனை கொண்டு ஹாஸ்டல விட்டு விடுவார்கள், கைவிட்டு விடுவார்கள் ஆண்டவரே. தகப்பனே ராஜா இதுக்கெல்லாம் நாங்க செபிக்கிறோம் ஐயா. இப்படிப்பட்ட சூழ்நிலையில வராதபடி ஆபிரகாமை நீங்க ஆசிரித்தது போல தகப்பனே கர்த்தாவை கைவிடப்பட்ட தாய் தகப்பனுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே அவர்களை நீங்க ஆசீர்வதிக்கும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் ஐயா. ஆபிரகாம் ஆண்டவரே தகப்பனே கர்த்தரை உன் சந்ததி தூளை போல பெருகப்படுவேன் சொன்ன வாசனம்படி ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரே ஒவ்வொரு தாய் தகப்பனே கைவிடப்பட்ட ஒவ்வொரு தாய் தகப்பனையும் ஆண்டவரே தகப்பனே தூளை போல ஆண்டவரே அவர் சந்ததிகளை பெருக பண்ணும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க ராஜா, ஆசீர்வதிங்க தகப்பனே கர்த்தாவே. ஒவ்வொரு சூழ்நிலையும் கேட்ட வார்த்தைகளை ஆண்டவரே ஒவ்வொருவரும் கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. அவர்கள் யார் சோர்ந்து போய் இருக்கிறாங்களோ இந்த வார்த்தையெல்லாம் அவர்களை வெள்ளப்படுத்தும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் ஐயா. உங்க கரம் தகப்பன ஒவ்வொரு மேலும் கடந்து செல்லும்படிக்கு ஜெபிக்கிறோம் ஐயா. யாரெல்லாம் சோர்ந்து போய் இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் தகப்பனை நீர் பாதுகாப்பு கொடுக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம் சுவாமி. ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அனைவருக்கும்